Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? Wish you all the best. இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. ஆனால் இப்போ பார்க்க போகிறது 12th third chapter theory of equation exercise 3.5ல லாஸ்ட் சம் 7th sum பார்க்க போகிறோம் தங்கம். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்குற கணக்கு கண்ணு 5 மார்க்கில் கேட்குற கணக்கு. ஓகேவா? எக்ஸசைஸ் 3.5ல 7th sum 5 மார்க்கில் கேட்குற கணக்கு. இப்போ பாருங்க, அவனே கொடுத்துருக்கான். சால்வ் த ஈக்குவேஷன் 6x⁴ minus 5x³ minus 38x² minus 5x plus 6 = 0. இதை நம்ம சால்வ் பண்ணணும். If it is known that நமக்கு தெரியும் 1/3 is a solution. ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டான். 1/3 is a solution. மீதி சொல்யூஷனை கண்டுபிடிங்கிறான். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பாருங்க, 6x⁴ minus 5x³ minus 38x² minus 5x plus 6 = 0. கண்ணு இது பார்த்தீங்கன்னாவே இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். பார்த்த உடனே சொல்லிக்கலாம், இட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். பார், இங்கே 6 இருக்கு, இங்கே 6 இருக்கு, இங்கே -5 -5, இது -38. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? அதனால் கண்டிப்பாக இது என்னது நமக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அப்போ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்னா 1/3 இஸ் ஏ சொல்யூஷன் அப்படின்னா டெஃபினட்டாக 3 இஸ் ஆல்சோ ஏ சொல்யூஷன். டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். புரியுதா தங்கம்? இதில் தெரியலன்னா பாருங்க. இப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் நம்ம இட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இது பார்த்துங்க, என்னது இட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். எதனால் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தெரியுதா? அதாவது இங்கே 6 இருக்கு, அப்புறம் -5 -5 இருக்கு. அதனால் இது என்னது நமக்கு எல்லாம் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இப்போ 10th மெத்தடில் 6 -5 -38 -5 + 6 எல்லா டேர்மும் இருக்குது பாரு. x⁴ x³ x², x கான்ஸ்டன்ட். இதில் ஃபஸ்ட்டு அவன் கொடுத்துருக்கிறது 1/3. இங்கே 0 போட்டுக்கலாமா தங்கம்? இங்கே 6 அப்படியே எடுத்து வச்சுக்கோ. என்ன 6 + 6. இப்போ எதையும் பெருக்கணுமா? 1/3 6ஆல் பெருக்கணும். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, 1/3 × 6. 1 3 is 3, 2 3s are 6. இதை அடித்து போடுறது தான். அப்போ என்ன ப்ளஸ்ஸு சிம்பிள் போட்டுக்கணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, இதை மல்டிபிள் பண்ணால் 2. அப்போ இங்கே என்ன சிம்பிள் போடுவோம்? பெரிய நம்பருடைய சிம்பிள் தானே போடுவோம். பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன? மைனஸ். இது கூட்டுவோமா கழிப்போமா? குறி வெவ்வேறையாக இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்குவோம்? கழிச்சுக்குவோம். கழிச்சா நமக்கு என்ன வரும்? 3. எகைன் பெருக்கு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். எதையும் பெருக்கும்போது 3 3 கேன்சல் ஆகி என்ன வந்துடும்? 1ன்னு வரும். இப்போ எகைன் பெரிய நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற சிம்பிள் மைனஸ். சிம்பிள் எப்படி இருக்குது பாரு, ஒரே மாதிரி இருக்கா? அப்போ என்ன பண்ணிக்குவோம்? ஆட் பண்ணிக்குவோம். அப்போ நமக்கு 39. எகைன் எதையும் பெருக்கலாம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேவா கண்ணு? இப்போ 1/3 × 39 அடித்து போட்டுக்கோ. 1 3 is 3, 3 3s are 9. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். இப்போ பார், இங்கே பெரிய நம்பர் 13, அதனுடைய சிம்பிள் மைனஸ் போட்டுக்கிறோமா? சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கனால ஆட் பண்ணிக்குவோம். அப்போ கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 18. எகைன் பெருக்கலாம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ 1/3 18. 1/3 × 18 போட்டிங்கன்னா 6 3ஆல் அடிச்சுக்கிட்டிங்கன்னா 6 வந்துடும். அப்போ 6. அப்போ ப்ளஸ் 6 -6 என்ன ஆயிரும்? நமக்கு 0 ஆயிரும். இது புரியுதா தங்கம்? கண்ணு ஜஸ்ட்டு அடித்து போடுறது தான் ராஜா. 1/3 இது பண்ணிக்காத. இப்போ 6 3ஆல் அடித்தா 2டா ராஜா. அதே மாதிரி இங்கே பாரு, 3 3ஆல் அடித்தா -1. அதே மாதிரி இங்கே 39 3ஆல் அடித்தா உனக்கு என்ன? 1 3 is 3, 3 3s are 9. புரியுதா? 18 3ஆல் அடித்தா 6. நீ ரொம்ப இது பண்ணிக்கவே தேவையில்லை கண்ணு. அதுக்கு அடுத்தது என்ன போடுவோம்? இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா? 1/3 போட்டால் டெஃபினட்டாக 3யும் வரும் நமக்கு. அப்போ இந்த இடத்துல இங்கே சொல்லி போடலாம். இங்கே 1/3 போட்டிருக்கேனா ராஜா? அப்போ 1/3 அப்படிங்கும்போது நான் என்ன எழுதுவேன்? 3x - 1 is a factor. அதாவது
x equal to 1/3. அப்போ 3x minus 1. ஓகே, அப்போ 3x minus 1 is a factor. நல்லா பார்த்துக்கோ. இப்போ 3 போடலாம். இந்த இடத்துல 0 போட்டுக்குவோமா? இங்கே +6. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 6 3s are 18. பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு. இது என்ன பண்ணும்? கழிக்கணுமா? ஏன்னா குறி வெவ்வேறையாக இருக்குது. அப்போ அதை கழிச்சு போட்டால் 18ல் 3 போச்சுன்னா 15. எகைன் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ 315. 315 வந்து நமக்கு என்ன வரும்? 45. ஓகேவா? அதுக்கடுத்து பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன சாமி? ப்ளஸ்ஸு. இப்போ குறி வெவ்வேறையாக இருக்கும்போது கழிக்கணும். அப்போ கழிச்சோம்னா 45ல் இருந்து 39 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 6 வந்துடும். நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? எகைன் இதையும் பெருக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு. 3 6 are 18. அப்போ நமக்கு +18 -18 ஸ்ட்ரைக் அவுட் ஆகி 0 வந்துடும். அப்போ இங்கே நம்ம +3 போட்டிருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்னென்னு எழுதலாம்? x -3 is a factor. புரியுதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. அடுத்து இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எழுதிக்கலாம் சாமி. இது x² டேர்மு, இது x டேர்மு, இது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ என்ன போடுவேன்? 6x² + 15x + 6 = 0. இப்போ பார்க்குறேன், இது எல்லாம் 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? 2x² + 5x + 2 = 0. இப்போ ஜஸ்ட் நம்ம ஃபேக்டரைஸ். அப்போ 2 2s are 4. பெருக்குனா +4 வரணும். ஆட் பண்ணால் 5 வரணும். அப்போ 1 4 is 4. அப்போ இதுக்கும் ப்ளஸ் தான். இங்கே ப்ளஸ் இருக்கா? இதுக்கும் ப்ளஸ்ஸு, இங்கே இதுக்கும் ப்ளஸ்ஸு. இப்போ பார், வெரிஃபை பண்ணுவார். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 4 is 4. கூட்டிப்பார் +5. அப்போ டிவைடட் பை இதுக்கு பாரு, இங்கே 2x² இருக்கா தங்கம்? அப்போ இது ஒரு 2x, இங்கே ஒரு 2x. அப்போ இதை அடிச்சுக்கலாம். 1 2 is 2, 2 2s are 4. அப்போ ஒரு ஃபேக்டர் என்ன? 2x + 1. 2x + 1 is ஒரு ஃபேக்டர். அனதர் ஃபேக்டர் x + 2 = 0. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கலாமா? இதில் பார்க்கும்போது நமக்கு 2x + 1 = 0வா? அப்போ 2x + 1 = 0. இதிலிருந்து 2x = -1, x = -1/2. அதே மாதிரி x + 2 = 0. அப்போ x +2 அந்தாண்ட போச்சுன்னா -2. இப்போ ஹென்ஸ் சொல்யூஷன் எழுதிடலாமா? அப்போ சொல்யூஷன் எழுதும்போது ஆல்ரெடி 2 சொல்யூஷன் இதுதான் நாங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன சொல்யூஷன் பாருங்கள்? 1 2 3 4. அப்போ சொல்யூஷன் என்ன வரும் நமக்கு? x = 1/3. அடுத்தது x = 3. அடுத்து x = -1/2. x = -2. பாரு, இது எல்லாமே ரெசிப்ரோக்கலாக வருது பாரு. இது 3னா 1/3, இது -2னா -1/2. இப்போ புரியுதா? இது ரொம்ப 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 வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் கண்ணு. அடிக்கடி உனக்கு 5 மார்க்கில் கேட்குறதாங்க. இப்போ தான் ஒன்றுமே இல்லை, அவனே குறிப்பு கொடுத்துருக்கான். 1/3 இஸ் சொல்யூஷன். 1/3 போட்டிங்கன்னா டெஃபினட்டாக இங்கே 0 வரும். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பாரு, இது 6 இது 6 இது -5 இது. அப்போ 1/3 அப்படின்னா டெஃபினட்டாக 3 இஸ் ஆல்சோ ஏ ரூட் சொல்யூஷன். புரியுதா? 1/3 இஸ் 1 சொல்யூஷன்னா 3 இஸ் ஆல்சோ ஏ 1 சொல்யூஷன். அப்போ இதை கண்டுபிடிச்சுன்னா ஜஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் தாங்க, ஒன்றுமே இல்லைடா ராஜா. தானா வகுத்தல் போட்டுக்கோ. 1/3 போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். இதனுடைய ரெசிப்ரோக்கல் 3 போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். அப்புறம் இதை வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எழுதுகிற இது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகிடும். இதை வந்து நீ என்ன பண்ணிக்கணும்? ஃபேக்டரைஸ் பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு எல்லாமே உனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் தான். தேங்க்யூ வெரி மச்.